கொடுத்தவங்க கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. இப்ப 25 வருஷத்துல அவன் எவ்வளவு கட்டணம் ஏற்றுவான், என்ன பராமரிப்பான் எதுவும் தெரியாது. அதனால குடிதண்ணீர் என்பது அரசனுடைய குடிதண்ணீர் விநியோகம் என்பது அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர தனியார் அதுவும் பன்னாட்டு கம்பெனிகளை ஒப்படைப்பது என்பதை ஏற்கவே முடியாது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான இந்த 4 மாவட்ட விவசாயிகள், பழங்குடி மக்கள், அதே மாதிரி சேலம் மாநகர மக்களுடைய குடிநீர் உரிமை, இந்த விருதுநகர் மாவட்ட மக்களுடைய அந்த கிராமத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திச்சோம். அதை சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப நேற்று நாகர்கோயில் கிளை சிறைச்சாலையில் ஒரு மாற்றுத்திறனாளி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சிறைக்குள்ளேயே மரணம் அடைந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்துறோம். நேற்றைய தினம் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பதுதான் அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி படிச்சிருக்காங்க. அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் நகராட்சியில தூய்மை பணியாளர்கிட்ட 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதாகவும் பிஎஃப் எல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, உரிமைகளை கேட்கக்கூடாதுன்னு அதுல அறிவுறுத்தல் சொல்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்ல, தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமே, ஆத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணி என்பது ஒப்பந்தத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்கள் அனைவருமே நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. கடந்த காலத்திலும் அந்த கோரிக்கையை வற்புறுத்திருக்கிறோம், இப்பயும் நாங்கள் வற்புறுத்துறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தீர்மானித்திருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் என்று தீர்மானித்திருக்கிற அந்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதில்லை. ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலும் ஊதியத்தை வெட்டுவது என்பதும் அந்த துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்பது அரசாங்கம் அவர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வதுதான் அதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். சார், இடதுசாரிகள் இணைந்து வர்ற லோக்கல் பாடி எலெக்ஷனை தனித்து போட்டியிடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு மிஸ்டர் வீரபாண்டியன் அவர் சொல்லியிருக்காரு. அது உங்க கருத்து என்ன? இல்ல அவர் எங்க சொன்னார்னு தெரியல. பட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப யோசிக்கலன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இது பண்ண போது சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவைகள் சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் தனியாக அனுப்போம் அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனா எப்படினாலும் இடதுசாரிகள் சேர்ந்து தீர்மானிப்போம். பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் இரவு நேரத்தில் திறக்கலாமான்னு ஒரு அதிகாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கருடைய சிலை திறப்பு, அதாவது ஒரு இது கலவரம் மாதிரி ஒரு நடந்து, இதை விட அதுல முக்கியமான விஷயம், நீங்க சொல்றதை விட அதுல முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பட்டியல் சாதி மக்களும் சேர்ந்துதான் இந்த அம்பேத்கர் சிலையை அங்கு அமைப்பது என்று ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதற்கு ஏராளமான நிதி உதவி செய்திருக்கிறார்கள். சிலை அமைக்கப்பட்ட போது அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் என்பதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. சிலையா கூட அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சாதிய ஆணவம், சாதிய மனப்போக்கு என்பதற்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னால் அதை போற்றுகிற நாம், ஆனா சிலையா கூட ஒருத்தர் கால் மேல கால் போட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் உட்கார்ந்திருக்க கூடாது என்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், அந்த சிலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். இல்ல அதுல கோர்ட்ல இருக்கு அந்த வழக்கு. ஏற்கனவே அந்த சிலை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதுக்கு இடையில இது யார் நடந்ததுன்னு தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது திறந்ததுதான் பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் அங்க போயிருக்காங்க. முழுமையான விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு நானே ரியாக்ட் பண்றேன். பட் எப்படி இருப்பினும் அந்த சிலை முறையாக திறக்கப்பட வேண்டும். அதற்கு யாரும் தடை செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. பழனி கோயில் விவகாரத்தில் அந்த லேண்ட் பிரச்சனை, பழனி கோயில் நிலத்தை தவறா பதிவு பண்றவர்கள் சர்ச்சை எழுந்திருக்கு சார்.
அவரை வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசுறாங்க. அதை எப்படி பண்ணிப்பாங்க? இனாம் நிலத்தையும் இப்படி தொடர்ந்து முறையில் நடந்துருக்காங்க. இல்ல பொதுவாகவே இந்துத்துவ சக்திகள் நாங்க கேட்கறது யாருக்கு கேட்கறோம் பட்டா? அங்க இந்து பக்தர்களுக்கு தான் நாங்க கேட்கறோம். கோயில் நிலமாவே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தான் நாங்க பட்டா கேட்கிறோமே தவிர இந்துக்களுக்கு எதிராக நாங்க உண்மையிலே இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய RSS இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இரண்டாவது இனாம் நில பிரச்சனை வேறு, பழனி கோயில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது வேறு. இனாம் நிலம் தமிழ்நாடு பூரா இருக்கு, மைனர் இனாம் இருக்கு, மேஜர் இனாம் இருக்கு, குடியிருக்கிறவங்களுக்காக விவசாயம் இருக்காங்க. கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஆனா அவங்க இனாம் நிலம் என்றாலே அது கோயிலுக்கானது, அனாதை சொத்து பூரா கோயிலுக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து நாங்கள் ஏற்கவில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரார் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. மோசடியாக அது பத்திரப்பதிவு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் சம்பந்தப்பட்ட பதிவாளர் மீது அவர் பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முறைப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. போஸ்ட் எலெக்ஷன் CPI CPM 2 பேரும்